ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. ஸ்வீட்ஸ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் பிடிக்கும். அதுவும் லட்டுனா ரொம்ப ஸ்பெஷல். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர லட்டு பிடிக்காதவங்களே கிடையாது. அதுவும் இப்போ திருப்பதி லட்டை பத்தி பெரிய விவாதம் போயிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட திருப்பதி லட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதி லட்டு. திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில்ல 1715 இருந்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமா வழங்கப்படுது. இது கோவிலோட பழமையான பாரம்பரியம். திருப்பதி லட்டு தயாரிக்க பாசிப்பருப்பு மாவு, நெய், சர்க்கரை, ஏலக்காய், அது மட்டும் இல்லாம விதவிதமான உலர்ந்த பழங்கள் கொண்டும் பயன்படுத்தப்படுது. இது ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட விகிதத்துல எடுத்து தயாரிக்கப்படுது. இதனாலதான் அந்த லட்டோட சுவை அதிகமா இருக்கு. 2009 திருப்பதி லட்டுக்கு புவியியல் அடையாளம் எனப்படும் ஜிஐ சான்றிதழ் கொடுக்கப்பட்டுச்சு. இதனாலதான் திருப்பதி லட்டோட தனித்தன்மை சட்டப்பூர்வமா பாதுகாக்கப்பட்டது. கோவிலுக்குள் இருக்கும் போட்டு எனப்படும் சிறப்பு சமையலறையில தான் இந்த லட்டு தயாரிக்கப்படுது. சுத்தமான மற்றும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய இந்த சமையலையில அர்ச்சகர்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் பக்தியுடன இந்த லட்டை தயாரிக்காங்க. இந்த லட்டு தினமும் சராசரியா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரை லட்டுகள் தயாரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்களின் போது அதிகமா 5 லட்சம் வரை தயாரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. திருப்பதி லட்டு பரிசு கிடைக்கிற மாதிரி பக்தர்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க இறைவனோட அருளை பெறுறதாக நினைக்காங்க. அதனாலதான் திருப்பதி லட்டு இவ்வளவு ஸ்பெஷல். திருப்பதி லட்டை சாப்பிட்டா மகிழ்ச்சி, செல்வம், சந்தோஷம் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. திருப்பதி போயிட்டு வரவங்க எல்லாருமே லட்டு வாங்கிட்டு வருவாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கும், நண்பர்களுக்கும், நம்மளோட ரிலேஷனுக்கும் கொடுக்கறதுக்காக லட்டு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ திருப்பதி லட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். யாரெல்லாம் திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.